இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க வருவீங்க, ஊர் தலைவரா விழாவை சிறப்பிச்சு கொடுப்பீங்கன்னு நினைச்சோம். நீங்க கும்பாபிஷேகத்துக்கு மறுபடியும் ஏற்பாடு பண்றீங்க. ஆனா இந்த தடவையும் நடக்குமான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அம்மா ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல, எனக்கு என்னமோ கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு தான் தோணுது. அப்படியே நடக்காம போனாலும் அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்க பிடிக்கல. நீங்களே நடத்திக்கோங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுக்காரர் தானே கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்தணும். அவரை நான் அனுப்பி வைக்கிறேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் வரமாட்டேன். எனக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன விட்டுடுங்க. அம்மா நீங்க சொல்றதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியலம்மா. கோவில் கும்பாபிஷேகம்ன்றது ஊர் பொது காரியம்மா. அதுல நீங்க கலந்துக்க மாட்டேன்னு சொல்றது சரியில்லைம்மா. ஏங்க, அக்கா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறதும் கலந்துக்காம இருக்கிறதும் அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதுல நீங்க யாரும் தலையிடக்கூடாது. அம்மா, ஊர்க்காரங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீங்க மறுக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. ஆமாம்மா, சாமி காரியத்துக்கு போறது புண்ணியம் தானம்மா, போலாமா? அம்மா, ஊர்க்காரங்க தான் சொல்றாங்கல்லம்மா, ஒத்துக்கோங்கம்மா. உங்களுக்குலாம் எதுவும் தெரியாது. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்க எல்லாம் என்ன மதிச்சு என்ன அழைக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் வரக்கூடிய சிச்சுவேஷன்ல நான் இல்ல. இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சா அப்புறம் எங்களுக்கும் அந்த ராஜா சேதுபதி குடும்பத்துக்கும் எந்தவித ஒட்டும் உறவும் இருக்காது. அதோட எல்லாமே முடிஞ்சிடுச்சு. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் நீங்க ஊர் தலைவராகவே ஆனீங்க. ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டதுல நீங்க கலந்துக்க வேண்டாமா? கோயில் கும்பாபிஷேகங்கிறது ஊருடைய பொது காரியம். அதுலயே நீங்க கலந்துக்கலனா எங்க ஊர் மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பாருங்க, இந்த ஜனங்களை சொல்லணும்.